ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைக்கலாம் சுவைக்கலாம். கார்த்திகை தீபம் வரப்போது, அதுக்கு தேவையான சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன தீபத்துக்கு யூஸ் பண்ண விளக்கெல்லாம் என்னதான் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தாலும் நம்ம ஒரு வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அதில் ஒரு விதமான எண்ணெய் பிசுக்கு வாசனை வரும். அதை போக்குறதுக்கு இப்போ ஒரு சூப்பரான ஐடியா பார்க்கலாம். எல்லா பிளேட்டும் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய தாம்பலம் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு பாத்திரம் கழுவுற லிக்விட் ஊற்றிக்கலாம். இது கூட நல்ல சூடாக இருக்க சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த விளக்கெல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் பெரிய பிளேட் எடுத்திங்கன்னா எல்லா விளக்கும் மூழ்கி வரும். நம்மளுக்கு அதிக தண்ணியும் தேவைப்படாது. நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க தண்ணியில் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண விளக்கெல்லாம் இதில் வச்சிடலாம். புதுசாக வாங்கின விளக்கு கூட இதிலேயே வச்சு ஊற வச்சிருங்க. அப்போ தான் அதில் எண்ணெய் உரியாது. அந்த தீபம் எண்ணெய் இருக்கிற பகுதியில் இந்த சுடு தண்ணி படுற மாதிரி வச்சுக்கோங்க. கவுத்து போடுற மாதிரி வேண்டாம். இது மாதிரி வச்சாதான் அதில் சுடு தண்ணி பட்டு எண்ணெய் பிசுக்கெல்லாம் சீக்கிரம் கலந்து வந்துடும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு இந்த விளக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஈஸியாக வந்துடும். நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் இருக்காது கழுவுறதுக்கு. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணியும் சூடு ஆறிடுச்சு. இப்போ வெறும் கைகளாலே ஒரு தடவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் வெறும் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டா போதும். விம் ஜெல்லி அது மாதிரி எதுவுமே தேவைப்படாது. இந்த தண்ணியை தொட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். தீபம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விளக்கெல்லாம் நம்ம வாஷ் பண்ணும்போது இதே அளவுக்கு நல்லா சுடு தண்ணி வச்சுட்டு இதை விட கொஞ்சம் அதிகமான அளவு ஜெல் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் சீக்கிரம் போயிடும். அது மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த தடவை ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்ச விளக்கு தான், ஆனால் கூட எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்குது பாருங்கள். இந்த விளக்கு காய வைக்கிறதுக்கு உங்களுக்கு வெயில் இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு வெயிலில் வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஃபேன் காற்றுல வச்சிடலாம். அப்போ தான் அதோட ஈரப்பதம் சுத்தமாக போயிடும். ஃபேன் காத்துலேயே ஒரு அரை மணி நேரம் நல்லா காஞ்சிச்சு. இதில் பொட்டு வைக்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் மஞ்சளும் ஒரு கிண்ணத்தில் குங்குமமும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கலாம். குங்குமத்துக்கு ஒரு பட்ஸ், மஞ்சளுக்கு ஒரு பட்ஸ்ன்னு தனித்தனியாக பட்ஸ் போட்டு இது மாதிரி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் இது பொட்டு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ரொம்ப விரும்பி செய்வாங்க. அவங்க செய்யும் போது இது மாதிரி நீங்கள் செய்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ரொம்பவே விருப்பப்பட்டு செய்வாங்க. அதே மாதிரி மஞ்சளும் குங்குமம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, கீழே சிந்தாது. எங்கள் வீட்லேயும் குட்டீஸ் தான் இந்த விளக்குகளுக்கெல்லாம் பொட்டு வச்சாங்க. நம்ம பெரியவங்க அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லைனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்பவே அழகாக வச்சு கொடுத்தாங்க. இது மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நமக்கும் கொஞ்சம் வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். தீபத்துக்காகவே ஸ்பெஷலாக கடைகளில் புது வகையான திரியெல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி திரி தான் நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கிறோம். இது பாருங்கள், நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அவங்களே பஞ்சு திரியை நல்லா திரிச்சு தந்திருக்காங்க. இது அப்படியே வச்சாவே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி திரி கிடைக்கலன்னா நார்மலான திரியவே நல்லா கனமாக 2 திரியை நல்லா மடக்கி நல்லா மொத்தம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் காற்றுல நின்று எரியும். இப்போ இந்த திரியை ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் எண்ணெயில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி செய்யும் போது நம்ம குறைவான அளவு எண்ணெய் ஊற்றினா கூட தீபம் நல்லா நின்று எரியும். இந்த திரியில் இருக்க எண்ணெயே ரொம்ப நேரத்துக்கு வரும். இதுக்காக இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக விளக்குல எண்ணெய் ஊற்றும் போது 3/4 அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வைக்கும் போதோ இல்லை சில சமயங்களில் தவறி எண்ணெய் கீழே சிந்திடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு 3/4 அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் கூட திரும்ப ஊற்றிக்கலாம். இப்போ இதில் இந்த திரியெல்லாம் எடுத்து வச்சிடலாம். திரி நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த திரியில் இருக்க எண்ணெய் இன்னும் ரொம்ப நேரத்துக்கு நல்லா நின்று எரியும். நம்ம திரி கனமாக போட்டிருக்கனால விளக்கேற்றும் போது அந்த திரி சீக்கிரம் எரியாது. அதே சமயம் காற்றுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு கற்பூரத்தை எடுத்துக்கலாம். ஒரு கற்பூரத்தில் பாதி அளவு கூட போதும். அதை நல்லா தூள் பண்ணிக்கோங்க. நம்ம தூள் பண்ணி வச்சிருக்க கற்பூரத்தை நம்ம எடுத்து வச்சிருக்க திரியில் தடவி விட்டுடலாம். இது மாதிரி செய்யும் போது நமக்கு சீக்கிரம் திரி எரிய ஆரம்பிச்சிடும். அதே சமயம் சீக்கிரம் அணைஞ்சும் போகாது. ஒரு பெரிய கற்பூரம் எடுத்தேன். அதில் பாதி அளவு விடவே கொஞ்சமாக கம்மியான அளவு தான் தேவைப்பட்டுச்சு. சும்மா லைட்டாக தடவி விட்டால் போதும் அந்த நெருப்பு பத்துறதுக்காக. இப்போ இதில் பாருங்கள், ஒரு குச்சியை வச்சு நம்ம எவ்வளோ விளக்கு வேணால் ஏற்றிட முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் பற்றிக்கும். எவ்வளோ காற்று அடித்தா கூட நம்மளுக்கு பயப்பட தேவையில்லை. நம்ம விளக்கு ஏற்றிட்டு இந்த மாதிரி பெரிய நல்லா பெருசாக தீண்டி விடாமல் சின்னதாக வச்சாதான் விளக்கு அடப்பாயாமல் நல்லா நின்று எரியும். நம்ம வாசலில் எவ்வளோ பெரிய அழகாக கோலம் போட்டு நிறைய விளக்கு வச்சாலும் நம்ம ஏற்றும் போதே இல்லை சில சமயம் ஏற்றி முடித்த உடனேவே காற்றுக்காக சீக்கிரம் அணைஞ்சிரும். அது மாதிரி ஆகாமல் இருக்குது. ரொம்பவே சூப்பரான ஒரு டிப் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது பழைய வாட்டர் பாட்டில் தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். இப்போ இந்த வாட்டர் பாட்டிலில் கத்தியை நல்லா சூடு பண்ணி இந்த வாட்டர் பாட்டிலை 3ஆக கட் பண்ணிக்கலாம். உங்கள் விளக்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நார்மலான விளக்கு சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி 3 பார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. மீதி
இருக்கிறத சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலோட கீழ் பகுதியையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம கட் பண்ண வாட்டர் பாட்டிலை இது மாதிரி விளக்கேற்றிட்டு அது மேலே வச்சிடலாம். இது மாதிரி வைக்கும்போது எவ்வளோ காற்று அடித்தாலும் அந்த விளக்கு கொஞ்சம் கூட அணையாது, அதே மாதிரி அலப்பாயவும் பாயாது. நீங்கள் வைக்கும்போது இந்த பாட்டிலோட எட்ஜஸ் விளக்கில் படாதபடிக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த விளக்கு பாட்டிலில் பட்டு பாட்டில் கருகாது. நம்ம வெளியே வாசலில் எத்தனை விளக்கு ஏற்றுறோமோ அந்த விளக்கு கலவா மட்டும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாட்டர் பாட்டிலோட கீழ் பகுதி கட் பண்ணோம்ல, அதையும் இது மாதிரி விளக்கேற்றும் போது வச்சுக்கலாம். எண்ணெய் சிந்தாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம விளக்கேற்றும் போது விளக்கில் இருக்க எண்ணெய் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக நான் இன்னைக்கு வேஸ்ட் ஒரு அட்டைப்பெட்டி தான் எடுத்திருக்கேன். இது துணிக்கு வந்த அட்டைப்பெட்டி தான். இது மாதிரி உங்ககிட்ட இல்லைன்னா கார்ட்போர்ட் பாக்ஸ் எது இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள். இப்போ இந்த பாக்ஸை நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் அரச மரத்தோட இலை இல்லை வாழை இலையில கூட விளக்கேற்றுவாங்க. அது மாதிரி ஏற்றும் போது கூட இலையிலேருந்து லைட்டாக எண்ணெய் கண்டிப்பாக வடிஞ்சு வரும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த அட்டையை அடியில் வச்சுட்டு அது மேலே நீங்கள் என்ன இலை வச்சு விளக்கேற்றுவீங்களோ அந்த இலையும் அதுக்கு மேலே நீங்கள் விளக்கும் வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் வடியவே வடியாது. அப்படியே வடிஞ்சாலும் அந்த எண்ணெயை இந்த அட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். தேவையான சைஸில் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அட்டை வச்சு அது மேலே விளக்கு வச்சு நம்ம கட் பண்ண வாட்டர் பாட்டிலையும் அது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்தால் ஒரு சில சமயங்களில் மழை வரும்போது நம்ம விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்கும், சும்மா ஒரு விளக்காச்சும் ஏற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த அட்டையை நெருப்பு படாதபடிக்கு இது மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி பட்டிங்கன்னா மழை தண்ணி கூட உள்ளே விழாது. நம்ம விளக்கு எடுத்து கீழே வைக்கும் போதோ இல்லை எண்ணெய் பாட்டில் இருந்தோ கூட சில சமயங்களில் எண்ணெய் கீழே தெரியாமல் சிந்திடும். அந்த மாதிரி கீழே சிந்தின எண்ணெயை துடைக்கிறதுக்கு இது மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு இல்லை மைதா மாவு இல்லை கோல மாவு இருந்தால் கூட அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும், எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. இந்த கொஞ்சம் மாவே போதும். நிறைய இடத்துல எண்ணெய் சிந்திருந்தால் கூட இந்த மாவு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால். பாருங்கள், எண்ணெய் சிந்தினதுக்காக கொஞ்சம் கூட அடையாளமே இல்லை. இப்போ நம்ம பார்த்த இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒரு தடவை நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள்.